ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு யார் எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு கிடையாதுங்க. இந்த கதைக்குள்ளே போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய். சரி மரியா, பத்திரமா போயிட்டு வா, பாய். இப்போ மரியா அவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க. பசங்களா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால வந்து நம்ம உங்களுக்கு எந்த லெசனும் நடத்த போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மாரல் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டே சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து மாரல் என்ன அப்படின்னா, உதவி, அதாவது ஹெல்ப். யார் நம்மளுக்கு ஹெல்ப் கேட்டாலும், நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஹெல்ப் அப்படின்னு நம்மளை வந்து நாடி வந்து நின்றாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யணும் பசங்களா. டீச்சர், நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் டீச்சர். வெரி குட் பசங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம மரியா அவ ஸ்கூல் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போற வழியில ஒரு சம்பவம் நடக்குது, அதை பாருங்க. பிலிப் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேனும் அவரோட ஃப்ரெண்ட் ஜாவன் அப்படின்ற ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டும் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. பிலிப், நான் என்னோட சோஷியல் மீடியா சேனலுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ ஒரு ஏழை மாதிரி வேஷம் போட்டுக்கோ. வேஷம் போட்டு உனக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு நாம உதவி செஞ்சிடலாம், சரியா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஜவான். நான் ஏழை மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்யறாங்களோ நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிடலாம். இருங்க, இப்ப வந்துடுறேன். தாத்தா, யார் நீங்க? ஜவான், என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் பிலிப். சுத்தமா அடையாளம் தெரியல தானே? ஓ பிலிப், நீதானா? சரி பிலிப், நம்ம பிளான் படி கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்யறவங்களுக்கு நம்ம நிறையவே உதவி செய்யலாம். கண்டிப்பா உதவி செய்யணும் ஜவான். நான் இப்பயே என்னோட கரெக்டுக்குள்ள இறங்கிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஜவான் கிளம்புனதுக்கு அப்புறம் அவர் பக்கத்துல சீனோ அப்படின்றவர் வந்து உட்காந்து நல்லா சண்டை போடுறாரு. ஏன்பா தம்பி, நீ ஏன்பா இப்படி சண்டை போடுற? என் பக்கம் வந்து எனக்கு காதெல்லாம் வலிக்குதுப்பா. அதுக்கான காரணம் நீங்க என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது. போய் நீங்கெல்லாம், அதாவது என் பக்கத்துல உட்காந்து சீச்சி தள்ளி உட்காடுறீங்களா? இல்ல கீழே உட்காடுறீங்களா? நான் கால் நீட்டேன், என் கால்ல வலிக்குது. வயசானவங்க, அதாவது பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமாப்பா? உனக்கே இது தப்பா தெரியல? அப்போ நீங்க தள்ள மாட்டீங்களா? இருங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அப்பா, இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே, பெரியவங்க கூட பாக்குறது இல்ல, மதிக்கிறதே இல்ல. கிளம்புறேன். இப்ப கிளம்பி என்ன பிரயோஜனம்? இப்ப என் நேரமே முடிஞ்சது. நானே இப்ப கிளம்பதான் போறேன். அந்த சீனு கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம மரியா அந்த தாத்தா பக்கம் வந்து உட்கார்றா. தாத்தா மரியா கிட்ட பேசுறாரு. ஏமா பாப்பா, எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரியாமா? ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமா. தாத்தா, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இப்பதான் உங்களை கவனிக்கிறேன். சரி வாங்க, கடைக்கு போலாம். அப்பா, இந்த பொண்ணாவது நம்மளுக்கு உதவி செய்யறாங்கன்னு வந்துட்டோமே, கண்டிப்பா அந்த பொண்ணு நம்ம பிரைஸ் கொடுத்துடணும். தாத்தா, இந்த கடையில இதுதான் தாத்தா கிடைக்கும். இந்த கடையை விட்டு எனக்கு வேற எந்த கடையுமே தெரியாது தாத்தா. நீங்க இங்க சாப்பிடுறீங்களா? இல்ல வேற ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க, முடிஞ்சா வாங்கி தரேன். பாப்பா, எனக்கு இதுவே போதும் பாப்பா, எனக்கு வேறெல்லாம் ரொம்பிடுச்சு. நம்ம கிளம்பலாமா? சரி தாத்தா, வாங்க போலாம். பாப்பா, எனக்கு நீ வாங்கி கொடுத்ததுனால இந்த உனக்கு ஒரு பரிசு. தாத்தா, எனக்கு பரிசுலாம் எதுவும் வேணாம். நீங்க உதவி கேட்டீங்கன்னா உதவி செஞ்சேன். நீங்க அதை பரிசு கொடுப்பீங்கன்னா நான் எதிர்பார்த்தலாம் ஒன்றும் செய்யல தாத்தா. நான் வரேன், பாய். சரி தாத்தா, நான் வரேன், எனக்கு டைம் ஆகுது, பாய். பத்திரமா போயிட்டு வாமா பாப்பா, பாய். அப்ப நீ பரிசு வாங்கிக்க மாட்டேன், சரி விடு. ஜவான், ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து உதவி செஞ்சது ஜவான். நீங்கள் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியாகணும். அதை நீங்கள் வீடியோ எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சோஷியல் மீடியாக்காக. சரி, நீங்கள் போய் உதவி பண்ணுங்கள். ஆமாம் பிலிப், இப்போயே நான் அந்த பொண்ணுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரேன். அந்த பொண்ணு ப்ரைஸ் வாங்கிக்கலன்னு சொன்னா இல்லையா? ஆனால் அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் அந்த பொண்ணுக்கு நான் ப்ரைஸ் தந்துட்டு வர போகிறேன். உங்களை நான் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நீங்கள் தானே அந்த மோஸ்ட் ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட்? சரி இருங்க, நான் உங்களுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். ஆமாங்க, நான் தான் அந்த ஜாவான். எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் எதுவும் வேணாம், நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். உங்கள் பொண்ணு ரோட்டில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா, அதுவும் இல்லாமல்
அவரை நாங்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணி நிற்க வச்சோம். உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் உதவி செஞ்சிடலான்னுட்டு உங்கள் பொண்ணு உதவி செஞ்சாங்க. அதனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட ப்ரைஸ் கொடுக்கும்போது உங்கள் பொண்ணு வாங்கிக்கல. அதுக்காக தான் அந்த ப்ரைஸ் உங்ககிட்டே கொடுத்துட்றான்னு வந்துட்டோம். வாங்கிக்கோங்க. இந்தாங்க. ஜவான், நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணுன்னு வந்ததே எங்கள் மனசெல்லாம் நிறைஞ்சிச்சு ஜவான். எங்களுக்கு அந்த பரிசெல்லாம் தேவையில்லை. உதவி செஞ்சால் அந்த கடவுள் மறுபடியும் நம்மளுக்கு நல்லது செய்வார். கெட்டது செஞ்சால் அதுதான் அதே கெட்டதான் அந்த கடவுள் நம்மளுக்கும் செய்வார். அதுக்கு அந்த பலன் அந்த கடவுளே பார்த்துப்பார். எதுக்கு எங்களுக்கு பரிசெல்லாம் ஒன்றுமே வேணாம் ஜவான். நீங்கள் கொடுத்ததுக்கே நன்றி. சரி, அப்போ நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க. சரி விடுங்க, நான் வரேன். பாய். ரொம்ப நன்றி ஜவான், ஆனால் எங்களுக்கு அது வேண்டாம். பாய். அம்மா, நான் இன்னைக்கு ரோட்டில் ஒரு வயசானவருக்கு உதவி செஞ்சேன் தெரியுமா? என்கிட்ட இருந்த எல்லா பாக்கெட் மணிலையும் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. மரியா தங்கம், நீ ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணியிருக்க. நீ பண்ணதுனால நம்ம வீட்டுக்கு ஜாவானே வந்தார் தெரியுமா? என்னது, வீட்டுக்கு ஜாவான் வந்தாரா? அம்மா, எனக்கு ஜாவான்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களா அவரை? இல்லை மரியா, அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா மரியா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அம்மா, நான் உதவி செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் செய்யவே இல்லைம்மா. அது எனக்கும் தெரியும் மரியா தங்கம், நீ எதையும் எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. ஆனால் யாருக்குமே தெரியாதது இங்கே இன்னொன்று நடந்தது. நம்ம ஜவான் இருக்கார் இல்லையா, நடந்தது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஜவான் வீடியோ அப்லோட் பண்ணார் இல்லையா, அதை இந்த சீனு பார்த்துட்டாரு. சீனு பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அட கடவுளே, நானும் அந்த வயசான நபருக்கு உதவி செஞ்சுருந்தா எனக்கும் காசு கிடச்சிது. ஆனால் அந்த பொண்ணு அந்த காசே எடுத்துக்கலையே. அப்பன்னு பார்த்து ஃபிலிப் வந்தார். ஃபிலிப் என்ன தெரியுமா அவர்கிட்ட சொன்னார்? நீங்கள் எனக்கு உதவி செய்யலை, அதாவது நான் தான் அந்த தாத்தாவாக வேஷம் போட்டேன், நீங்கள் உதவி செய்யலை. அந்த பொண்ணு எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சது. ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடச்சிக்கிறது எனக்கு கிடச்சிருந்தா நான் எடுத்திருப்பேனே, அந்த காசை நான் வாங்கியிருப்பேனே, அந்த பொண்ணு ஏன் வாங்கலை அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் நீங்கள் பேசிக்கிறீங்க. இது தப்பாக தெரியல? அப்போ நம்ம சீனு வெக்கப்படுறாரு. என் பேர் சீனு, நான் உங்கள் கம்பெனியில் தான் பாஸ் ஒர்க் பண்ணுறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க பாஸ், நான் திருந்திட்டேன் பாஸ். இப்போயாவது நீ திருந்தினியே, அந்த பொண்ணை பார்த்து கற்றுக்கோ. நான் திருந்திட்டேன் சார், என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த சமயம் கிளாஸ் ரூமில் டீச்சர் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, பசங்களா எல்லாரும் மரியாவை பார்த்து கற்றுக்கோங்க. எல்லாரும் மரியாவை பற்றி எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உதவி செய்யணும். நீங்களும் எல்லாரும் மரியாதை மாதிரியே நடந்துக்கணும் பசங்களா. டீச்சர், நான் எதுவுமே பண்ணல, உதவி மட்டும்தான் பண்ணேன். ஆனால் அதை நான் உதவி பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். நீங்கள் என்ன சொன்னீங்க டீச்சர்? முதல் நாள் எல்லாருக்கும் எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அதுதான் நான் அந்த தாத்தா கிட்ட பண்ணேன். ஆனால் அப்புறம்தான் தெரியும் அது மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஃபிலிப் பண்ணிட்டு. உங்களால் தான் டீச்சர் இப்போ நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் தான் மரியாவோட ஸ்கூல் பிரின்சிபல். நான் தான் உங்களுக்கு அந்த நடக்கிற எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நாளைக்கு மரியாவுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துட போகிறேன் ஸ்கூல் கன்வென்ஷன் பூத்தில். மரியா, நான் தான் உன் ஸ்கூல் பிரின்சிபல். கண்டிப்பாக உனக்கு என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் உனக்கு ஒரு பரிசு தர போகிறேன். நீ நல்லா எல்லார்ட்டையும் ஃபேமஸ் ஆயிட்ட மரியா. டீச்சர், எனக்கு பரிசெல்லாம் எதுவுமே வேண்டாம் டீச்சர், நான் உதவி மட்டும் தான் பண்ணேன் டீச்சர், அதுக்கு எனக்கு பரிசு வேண்டாமே. அப்போ மரியா, நீ என்கிட்ட கூட எந்த பரிசு வாங்கிக்க மாட்டேதானே? பரவாயில்ல, எல்லோரும் மரியாக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க பார்க்கலாம். டீச்சர், எனக்கு ப்ரைஸ்லாம் வேண்டாம். இப்போ நீங்கள் கொடுத்த கிளாப்லேயே நான் சூப்பராக எக்ஸைட் ஆகிட்டேன். மறுபடியும் நீங்கள் ப்ரைஸ் தருவீங்கனாலும் நான் அடுத்த வாட்டி அந்த ப்ரைஸ்க்காக தான் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கல டீச்சர். பசங்களா, எல்லோரும் மரியா மாதிரியே இருக்கணும் பசங்களா, சரியா? கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் மரியா மாதிரி எந்த ப்ரைஸுக்கும் எதிர்பார்க்காம கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஓகேங்களா? பாய். This video is sponsored by Buy Mode Shopping app.